டோர் பார்த்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இது வேணா நல்லா இருக்குல்ல. அங்கே வேற லேடிஸ் பைக் ஓட்டுறாங்க. இல்லை 4 வீட்டுக்கும் அந்த இடத்துல தான் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு போல இருக்குமா. அந்த சைடு மட்டும் அந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் வைக்கவா? இல்லை கண்ணு பிளக்கை காணல கண்ணு. பிளக்கு பைப்பெல்லாம் இல்லையில. இது வந்து என்னன்னா கழுவி வச்சுக்கலாம். இதை கழட்டி வைக்கலாம். இதை கழுவி விடுறதுக்கு போட்டிக்கா வந்து கழுவி விட்டுட்டா இல்லை மழை தண்ணி சாரல் வரும்ல போட்டுக்கிறது. இது இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும். ஆனால் இந்த 2 வீட்டுக்கும் அந்த வாய்ப்பெலாம். ஓ அதான் 8500 சொன்னாரா? இதில் 13000. 13 ஒரே வீடு 13000, மீதியெல்லாம் 8500. மேல் வீடு 8500. அதே மாதிரியா அங்க வைக்கலைன்னு அதானே இங்கே மட்டும் வாஷிங் மிஷினுக்கு இருக்கு. மேபி அதில் பின்னாடி லாஸ்ட்ல கீரை வச்சுக்கலாம்னு போல. கார் பார்க்கிங். ஆமாம், அப்புறம் எல்லாத்து வீட்லையும் இப்போ ஒரு காருக்கு 2 கார் இருக்கு. காம்பவுண்டு கட்டுறது கார் பார்க்கிங். மேலே அட்டை போட்டு இல்லை ஒரு காருக்கு 2 கார் வச்சுருக்காங்க. ஃபேமிலிக்கு ஒரு காரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு காரு. எங்கள் வீட்லேயே இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேர்த்துக்கு 3 பைக் வச்சுருக்குறோம். ஸ்கூட்டி, ஸ்ப்ளெண்டரு. அந்த பைக்கு, பெரிய பைக்கு, ஸ்கூட்டி. இன்னும் பொண்டாட்டி வந்தாலும் ஒன்று கரண்ட் வண்டி ஒன்று மாறி இது பொருள் எடுத்துகிட்டு போகணும்ல. வீடு காலி பண்ணும்போது பொருள் எடுத்துகிட்டு போகணும்ல. புரியுதா? இது இது 3வது மாடி. 3வது மாடி. அதே மாடல் தான், அதே டிசைன் தான். ஐயோ சேம் அதே தான். இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்துட்டாங்களா? இல்லைம்மா இன்ஜினியர் எது ஏதாவது இந்த ஹெல்மெட்டு இன்ஜினியர் சொல்லிட்டாங்க. இன்ஜினியர் இந்த பையன் இன்ஜினியர் சின்ன பையன் இன்ஜினியர். ஏம்மா நான் வீடு எப்போ கட்டினேன்? 2008 கட்டினேன். அந்த வீடு அமைப்பு அளந்தது, மேப் போட்டது, பிளானிங் எல்லாமே நான் தான். நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு என்ன நாலேஜ் இருக்கும்? அப்போ 19 வயசில் வீடு கட்டினேன். என் வீடு அமைப்பா இல்லை, வாஸ்து பிரகாரம் எல்லாம் கரெக்டாக இல்லை. பட் அந்த சிங்கிட்ட கேப் சொன்னாங்க. ஆமாம் கேட்டதான் தெரிஞ்சுக்கணும். நாம் ஒவ்வொரு விஷயம் தெரியாத விஷயத்தில இது எப்படி. ஆனால் சிங்கிட்ட நம்மளுக்கு கேப் இல்லை. ஏன் முகி சிங்கில் கேப் இல்லை. நம்மளே பண்ணுறதுக்கு இன்ஜினியர் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு நான் வைக்கிற கம்பி 3 கல் இங்கே மேலே 3 கல். ஆமாம், அப்புறம் சாக்ஸ் எல்லாம் துவைக்கணும்ல, அழுக்கான ட்ரெஸ் எல்லாம். எளவுக்கு போயிட்டு வந்துட்டா குளிக்கணும்லம்மா, எப்படிமா வீட்டுக்குள்ளே போகிறது? எல்லாத்து வீட்டு இந்த பாத்ரூமுக்கும் இதுக்கும் கூட கேப் இருக்குது பாரு முகி. நம்ம எல்லாருமே இடம் வேஸ்ட் ஆகுதுன்னு ஜாயின் பண்ணுவோம்ல, ஆனால் பாத்ரூமுக்கு கூட கேப் விட்ருக்காங்க பாரு. ஜாயின் பண்ணக்கூடாதாம்மா. எளவுக்கு போயிட்டு வந்தால் குளிக்க எல்லாத்துக்கும் ஒரே பாத்ரூம். காமனாக 13 வீட்டுக்கு ஒரே பாத்ரூம். ஒட்டக்கூடாதா கண்ணு? அதான் இப்போ புதுசு இன்னைக்கு
இவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் நான். அந்த அடுப்பு கிச்சன் பார் ஒட்டக்கூடாதாம்மா. இது வந்து தண்ணி டேங்கா இது. ஆமாம் தள்ளிட்டேன். இன்னும் வேணாங்க. கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் காலியாக தான் எனக்கு. டேங்க் தான். பார்த்து முகிமா. இல்லை இது டேங்க் இல்லை, அதுதான் தண்ணி டேங்கு. நம்ம ஏறி வரமில்ல, ஏறி வரமில்ல நட. அந்தாண்ட போகலாம், இந்த பக்கம் ஒரு தடம். அதான் துணி காய வைக்கிறதுக்கு அதுலேயும் போகலாம், இதுலேயும் வரலாம். டேங்க் இல்லை நட, ஏறி வரமில்ல. இது மட்டும் தகரத்தில். அதான் லிஃப்ட்டு தான் இந்த மாடிக்கு. வா அப்பா. சக்கையா இது அட்டையை போட்டு விட்டுட்டாரு தானே. அட்டை கிச்சனு, இது ஹாலு, உள்ள பெட்ரூம் பாரு. இது சாமி ரூம்பா, இது பூஜா. இதுக்கு ஜன்னலும் கிடையாது கிச்சனுக்கு. இதுதான் காத்து வருது. என்னடா இது இங்கே வச்சுட்டு டாய்லெட்டை முன்னாடியே வச்சுட்டு குளிக்கிறத பின்னாடி வச்சுருக்காங்க. புரியல. அது எதுக்கு அந்த இது இல்லை அதை பின்னாடி கொடுத்துருக்காங்க. அது ஏதோ வாஸ்து பிரகாரம் வைக்கணுமா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, அதை கேட்டுக்கலாம். எந்த மாதிரி மொட்டை மாடியில் ஒரே ஒரு இந்த 2 ஜன்னலில் தான் காற்று வந்து கிச்சனு ஏன் அப்படி பண்ணிட்டாங்க தெரியல. ஆலாப்பிளாக்கள் வச்சுருந்தாருனா கூட ஜன்னல் காற்று இந்த பக்கம் காற்று வேணும்ல கிச்சனுக்கு. இந்த பக்கம் ஒரு ஜன்னல் வச்சுருந்தாங்கன்னா கூட பரவாயில்லையே. கிச்சன் இல்லை ஏதாவது பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே இதுக்கப்புறம் கீழே எங்கேயாவது ஓட்டை கிட்ட போட்டு ஏதாவது குறை சொல்லும் போது பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கப்புன்னு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க.